பக்தர்கள் நெல்லையப்பர் ஆலயத்தின் உள்ளே சென்று அங்குள்ள மற்ற அதிசயங்களும் அற்புதம் நிறைந்த தெய்வங்களையும் மற்ற சிற்ப வேலைப்பாடுகளை கண்டுகளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன. இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த இந்த ஆலயத்தை 7ஆம் நூற்றாண்டில் நின்ற சீர் நெடுமாறனால் கட்டப்பட்டது. அதன்பின் திருவண்ட மல்லையப்ப மன்னராலும் கட்டப்பட்டது. இவ்வாறு பல மன்னர்கள் இந்த ஆலயத்தை பல ஆண்டுகளாக கட்டப்பட்டு இன்றும் பல அதிசயங்களோடு காட்சியளிக்கின்றன. உதாரணமாக பல பக்தர்கள் ஒன்று கூடி ஊஞ்சல் மண்டபம், நவக்கிரக மண்டபம், சோமவார மண்டபம், சங்கிலி மண்டபம், வசந்த மண்டபம் என்று பல வகையான மண்டபங்கள் அடங்கிய அதிசயமும் அற்புதம் நிறைந்த இந்த ஆலயத்தை இப்போது காணலாம், வாருங்கள். நெல்லையப்பர் கோயிலுக்குள் பொற்றாமரை குளமும் நடுவில் நீராளி மண்டபமும் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 96 தூண்களை உடைய ஊஞ்சல் மண்டபம், மகா மண்டபம், நவக்கிரக மண்டபம், சோமவார மண்டபம், சங்கிலி மண்டபம், வசந்த மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் ஆகிய மண்டபங்களில் அழகிய சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. மேற்கொண்ட ஆலயத்தில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் கலை அம்சம் கொண்ட பல சிற்பங்கள் இன்றும் பக்தர்களை கவர்ந்த வண்ணம் இருக்கின்றனர். உதாரணமாக 6 அடி உயரங்கொண்ட நடராஜர் விக்கிரகமும் 5 அடி உயரங்கொண்ட சிவகாமி அம்மையினுடைய விக்கிரகமும் பக்தர்கள் தரிசித்த வண்ணம் பயன்பெற்று வருகின்றன. இதை காட்டிலும் இந்த ஆலயத்தில் மற்றொரு அதிசயம் காணப்படுகின்றது. அதாவது இங்கு பொல்லா பிள்ளையார் இருக்கின்றார். இந்த பொல்லா பிள்ளையாரின் வழிபாடு மிக ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் காணப்படுகின்றன. அதாவது இந்த பொல்லா பிள்ளையாரை தரிசிக்க வரும் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி நேர்த்திக்கடன் நிற்பார்கள். அவ்வாறு நேர்த்திக்கடன் நிறைவுற்று குழந்தை கிடைத்தவுடன் அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த பொல்லா பிள்ளையார் சன்னதியில் வைத்து வழிபாடு செய்வார்கள். அது மட்டுமல்ல, பொல்லா பிள்ளையாரின் ஆலயத்தில் 12 துவாரங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த 12 நுழைவாயில் கொண்ட ஜன்னல் வழியாக கொடுத்து வாங்கி சென்று மிக ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய வழிபாட்டோடு இன்னும் பல அதிசயங்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. அதாவது கல்லால் ஆன இசைத்தூண்கள் பல இருக்கின்றன. இந்த இசைத்தூண்கள் சரி கம பத நீ என்ற ஸ்வரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பல இசை ஓசைகளையும் பக்தர்களுக்கு கொடுத்து பக்தர்களும் ஆச்சரியமடைந்த வண்ணம் அவர்கள் ஆனந்தமாக கண்டுகளித்த வண்ணம் இருக்கின்றன. இத்தகைய அதிசயமும் அற்புதமும் பல ஓசைகளை எழுப்பக்கூடிய பல வகையான கல் தூண்களை தரிசிக்கலாம், வாருங்கள். உலகில் வேறு எங்கும் காண முடியாத அதிசயங்களில் ஒன்றாகும். இந்த தூண்களில் இருந்து வெளிப்படும் சப்த ஸ்வரங்கள் எப்படி ஒலிக்கிறது என்பது இன்று வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வாறு பக்தர்கள் இந்த ஆலயத்திலுள்ள பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டுகளித்து ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர்.